நல்ல காரசாரமான சிக்கன் சுக்கா ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சட்டி சோறு கன்ஃபார்மாக காலி ஆகிடும். அது செய்ய கடாயில் ஒரு 2 துண்டு பட்டை எடுத்துக்கோங்க, 5 கிராம்பு எடுத்துக்கலாம், 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, கூடவே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாசனை வரணும். இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியுமே சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகிடும். நல்லா சிக்கன் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலா பொடி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி.